Hi friends, இதுதான் நம்ம சேனல் எம்இ டெக். இப்போ நம்ம ஒரு குட்டி டிவி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 அட்டை கட் பண்ணிங்க. இது சென்டிமீட்டர், இந்த சென்டிமீட்டர் வந்து 12.5, இந்த சென்டிமீட்டர் வந்து 9 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிங்க. இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர், இந்த பக்கம் வந்து 5.5 சென்டிமீட்டர் கோட் போட்டு கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இதை கட் பண்ணது டிவிக்காக தான். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க இப்போ கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தமாதிரி அட்டை எதுவுமே கட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கட் பண்ணதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 பீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதே 12.5 கிராம் இந்த மாதிரி நீட்டில் எடுத்து வச்சு நம்ம ஓட்ட போகிறோம் 2 பக்கமும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ 2 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து 9 சென்டிமீட்டரு. இது இப்போ இந்த அத்தையும் ஓட்ட போகிறோம். வாங்க ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ மேலே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணது தான் இப்படி கட் பண்ண போகிறோம். அதை இப்படி ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம். இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி இதை எடுத்து ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேலே ஓட்டிடுங்க. வாங்க ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல கத்தியை வச்சு ஓட்ட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்ட போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு லைட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரூபாய் லைட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி இந்த இடத்த சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த கரெக்டாக ஃபிட்டாக நிற்கிற மாதிரி நம்ம அப்புறமா ஃபெயில் போட்டு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்த சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹெட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் எடுத்து ரெட்டுக்கு ரெட், ஒயிட்டு பிளாக்கு கிளாக் மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஹெட்டு இப்போ செட் பண்ணியாச்சு லைட்டுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு HLU பேட்டரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெட்டு எடுத்து மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா லைட் பவராக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வாங்க பின்னாடி ஒட்டிடலாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மேலே இப்போ ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டிவி இப்போ நிற்கிது, கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு அட்டையை எடுத்துங்க. அதை இந்த மாதிரி மடக்கி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மடக்கி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த அட்டையை இப்படி டிவி மாரி ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஸ்ட்ரைட் வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ சைடில் ஒட்டியாச்சு பின்னாடி. நெக்ஸ்ட் இப்போ முன்னாடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த இடத்த இப்படி வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒட்டியாச்சு மேலே இருந்ததை. இப்போ நம்ம இதை கவர் பண்ணுற மாதிரி இப்போ கவர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இந்த மாதிரி இந்த இடத்துல ஒட்டிடுங்க உள்ளே கரெக்டாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ ஒட்டியாச்சு, டிவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிவி, நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வச்சு HLU பேட்டரி வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனல் எம்இ டெக். இப்போ நம்ம HLU பேட்டரி சார்ஜ் போட முடியுமா முடியாதா அதை பற்றி தான், HLU பேட்டரியை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். HLU பேட்டரி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 9 வோல்ட்டு. இதோடைய இன்னொரு பேர் வந்து டிரான்சிஸ்டர் ரேடியஸ். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், GF22 9 வோல்ட் பேட்டரி ஃபார் டிரான்சிஸ்டர் ரேடியஸ். இது வந்து டிரான்சிஸ்டர் ரேடியஸ் தான் இதோடைய பேர். இதை வந்து டஸ்ட்பினில் போடவே கூடாது, தூக்கியே போடக்கூடாது. இதை ரீயூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோடைய கெப்பாசிட்டி வந்து 500 mAh, அதிக பவர் கொண்டது HLU பேட்டரி வந்து. இது வந்து எந்த கெமிக்கல் தயார் பண்ணது என்றால் ஜிங்க் கார்பன் என்ற கெமிக்கலால் தான் இதை தயார் பண்ணியிருக்காங்க. இதை வந்து உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வார்னிங், do not recharge or discard in fire or used battery with new one, make sure of probability. இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து தூக்கி தான் போடணும், வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கேயும் ரீயூஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே.
ஆனால் நம்ம இது யூஸும் பண்ணலாம். இது வந்து மோட்டருக்கு சுற்றும் போது ஃபுல் பேட்டரி நீங்கள் வாங்குவீங்க. இது வந்து நீங்கள் மோட்ரு லைட்டுக்கு சுற்ற இது வச்சிங்கன்னா ஹெட்டு வந்து இதிலே மாட்டி வச்சிங்கனாக்கா இப்போ நம்ம ஹெட்டு மாட்டலாம். இப்போ ஹெட்டு மாட்டியாச்சு. ஹெட்டு மாட்டி நம்ம வச்சு 7 மணி நேரம் இதேமாதிரி ஹெட்டு மாட்டி வச்சுருந்தால் இது வந்து காலி ஆகிடும். 7 மணி நேரம் தான் இதோடைய கெப்பாசிட்டியே. இப்போ நம்ம எப்படி சார்ஜ் எப்போ போடணும் எப்படி போடணும் அந்த ஹெச்எல் பேட்டரி இப்போ ஹெட்டு மாட்டியாச்சு. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 7 மணி நேரம் தான் இது தாங்கும். இதோடைய பவரே 7 மணி நேரம் தான். இது வந்து எப்போ சார்ஜ் போடலான்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம மோட்டருக்கு சுற்ற வைக்கிறோன்னா வாங்கிட்டு வரும்போது நல்லா ஸ்பீடாக சுற்றும், செம்ம ஸ்பீடில். அதுவே பொறுமையாக சுற்றும் போதே நம்ம சார்ஜ் போட்டுடணும். இல்லை பொறுமையாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடலான்னா போட முடியாது. அதுவே பொறுமையாக சுற்றும் போதே சார்ஜ் போட்டுக்கலாம். எப்போ வேணாலும் பொறுமையாக சுற்றும் போது மட்டும்தான் சார்ஜ் போட முடியும். இதை சார்ஜ் ஏறும். நானும் நிறைய இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது அப்போல்லாம் மட்டும்தான் சார்ஜ் போட முடியும். நம்ம உப்பு தண்ணி சார்ஜ் போடலாம். நான் ஏற்கனவே பாருங்கள். நம்ம சார்ஜர் வச்சு சார்ஜ் போடலாம். இப்போ நம்ம சார்ஜர் வச்சு தான் சார்ஜ் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சார்ஜ் எடுத்துக்கலாம். சார்ஜர் எடுத்துக்கினாச்சு. நெக்ஸ்ட்டு பேட்ரி ஹெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முனையில் நம்ம சார்ஜருடைய பின் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 ஒயரை நல்லா பிளாக்கும் ரெட்டையும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் நீட்டாக அதை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 20 மினிட்ஸ் தான் சார்ஜ் போட போகிறோம். பேட்டரியை சீக்கிரமாகவே சார்ஜ் ஏறிடும். வாங்க இப்போ சார்ஜ் போடலாம். அது நம்ம முதல்ல சுவிட்சில் மாட்டணும் சார்ஜரை. வாங்க மாட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஹெட் மாட்டியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் சூப்பராக லைட்டே எரியுது. சார்ஜ் பாதி இருக்குது. இப்போ நம்ம சார்ஜ் போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் சார்ஜ் போடணும். சுவிட்சை போட்டாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் பொறுத்து இது சார்ஜ் ஏறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவிட்சை நிறுத்திடலாம். இங்கே பாருங்கள் லைட் எரியுது பவராக. இப்போ நம்ம ஹெட்டையும் கழட்டிடலாம். இப்போ ஹெட்டு கழட்டியாச்சு. இந்த இடத்த ஹெட்டு ரெட்டு பிளாக் அதையும் கழட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒயரை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயர் கனெக்ட் பண்ணிடலாம் மோட்டரில். இதுதான் 6 வோல்ட் மோட்டார். இங்கே பாருங்கள் இது வந்து 40 ரூபா. நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணிடலாம். மோட்டர் சுற்றுதான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெச்எல் பேட்டரியில் பிளாக் கனெக்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் செம்ம ஸ்பீடில் சுற்றுது. இப்போ நம்ம பேட்டரி சார்ஜ் ஆகிடுது. இதேமாதிரி மோட்டர் பொறுமையாக சுற்றும் போது தான் இப்போ பேட்டரி சார்ஜ் போடணும். இதேமாதிரி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனல் எம்மி டெக். இப்போ நம்ம இந்தமாதிரி ஒரு பூமரங் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் அமுத்தி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம பூமரங் செய்யலாம். அது நம்ம முதல்ல இந்தமாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஸ்லிப்பர் வாங்கின கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்டையை எடுத்துக்கேன். அந்தமாரி ஒரு அட்டையை கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்தமாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். நம்ம இதோடைய சென்டிமீட்டர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 15 29 சென்டிமீட்டர் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 29. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா இந்த ஸ்கேலுக்கு வராமல் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து 4 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டாச்சு. இது வந்து ஒரு அடி கணக்கு 29 சென்டிமீட்டர். இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம 4 அட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 அட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம ஃபெவிகால் இப்போ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு அட்டையில் ஃபெவிகால் ஃபுல்லாத்தையும் தடவிடுங்க. ஒரு இடம் உள்ளவங்க ஃபுல்லாத்தையும் தடவிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி தடவிங்க. தடவிட்டு இந்த பூமரங் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி மேலே ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் எடுத்து இந்த இது மேலே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இன்னொரு அட்டையை இந்தமாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இந்த இடத்த நல்லா ஃபெவிகால் தடவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபெவிகால் தடவியாச்சு. இப்போ அட்டையை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இதில் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் எடுத்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதையும் அதேமாதிரி வெயிட்டான இடத்த வச்சிடலாம். வெயிட்டான ஒரு பொருள் கீழே இதில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. நல்லா ஒரு வெயிட்டான பொருள் இது கீழே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒட்டிக்கிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இந்தமாரி வெள்ளை ரெட் கலர் அதுமாதிரி தெரியறதுலாம் நல்லா ஒட்டை கட் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 அட்டையை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்தமாதிரி அளவு ஒரு அட்டையை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அளவு வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் எடுத்துக்கலாம் 15. நெக்ஸ்ட் இங்கேருந்து எப்படி அளவு வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 15, 13.5, 27.5 வந்திருக்கு. 28.5. இப்போ 28.5னா 14.3 அதுமாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தமாதிரி பாதி வச்சுக்கோங்க. இதுதான் பாதி, இது ஒரு பாதி. நம்ம அதுக்கு இப்போ 4 சென்டிமீட்டர் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அளவு வச்சுருக்கோம். அதை நம்ம இங்கே 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டராக பிரிக்க போகிறோம். இங்கே வந்து இப்படி ஒரு கோட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கோட்லேருந்து 2 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த கோட்லேருந்து இன்னாண்ட 2 சென்டிமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 2 சென்டிமீட்டர் வச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோடு போட்டாச்சு. இதேமாதிரி அதையும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இதுலேயும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம கத்தி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த ஒரு அட்டை மட்டும் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஓட்டுறதுனால சீக்கிரமாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி கட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த நடு எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த கரெக்டாக அளவு வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பூமரங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கு இந்த ஃபெவிகால் தடவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிகால் தடவிங்க. 2 பக்கமும் தடவிட்டு இந்த இடத்துல நல்லா க்ளோஸாக தடவினா தான் க்ளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தடவியாச்சு. இப்போ கரெக்டாக இந்த இது வச்சு ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சூப்பராக ஓட்டியாச்சு, செம்மையாக இருக்குது பூமரங். இப்போ நம்ம ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இங்கேருந்து 1.5 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 சென்டிமீட்டர் இங்கேருந்து இவ்வளோ அளவுக்கு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி எல்லாத்துலேயும் வைங்க. இந்த பக்கமும் அதேமாதிரி 4 பக்கமும் அதுமாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 4 பக்கமும் 1.5 சென்டிமீட்டர் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இது வர மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கரெக்டாக இந்தமாதிரி 1.5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இதேமாதிரி 4 பக்கமும் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோடு போட்டாச்சு. இந்தமாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தமாதிரி உப்பு இது வச்சுங்க. இந்தமாதிரி வச்சுக்கிட்டு இந்தமாதிரி தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி தேய்ச்சா தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ உள்ளேருந்து வரும். இந்தமாதிரி பேத்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்தமாதிரி எல்லா 4 பக்கமும் பண்ணிடுங்க. நம்ம கையால் பிக்கலான்னு யோசிக்காதீங்க. கையால் பிச்சா ஒழுங்காக நைஸாக வராது. இதை வச்சு பண்ணால் தான் நைஸாக வரும். இதேமாதிரி 4 பக்கமும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி இப்போ பேத்தாச்சு 4 பக்கமும். இப்போ ஃபெவிகால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த இந்தமாதிரி தடவிட்டுங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக ஃபெவிகால் வச்சு நல்லா தடவி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேப்பர்